டிடிஎஃப் வாசனை படத்துல இருந்து நீக்கிட்டதா அறிவிச்சிருக்காரு மஞ்சள் வீரன் இயக்குனர் செல்லம். அதோட படப்பிடிப்பு 35% முடிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே மஞ்சள் வீரன் ஷூட்டிங் ஒரு நாளாவது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறதுதான் பதில். மஞ்சள் வீரன் பத்தி விரிவா சொல்றேன் கேளுங்க. டிடிஎஃப் வாசன் பிறந்த நாளப்போ மஞ்சள் வீரன் படத்தோட அறிவிப்பு வெளியாச்சு. அதுக்கப்புறம் டிடிஎஃப் பைக் ஓட்டி 7.5 கூட்டி ஜெயிலுக்கு போய் செட்டில் ஆனாரு. வெளியே வந்தவரு சும்மா இல்லாம பிரச்சனை மேல பிரச்சனை சிக்கிட்டு இருக்காரு. ஆனா மஞ்சள் வீரன் ஷூட்டிங் மட்டும் இன்னும் தொடங்கல அப்படிங்கறதுதான் உண்மை. படம் அறிவிச்சப்போ போட்டோ ஷூட் எடுத்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. ஷூட்டிங் கூட போலங்கிறது தான் உண்மை. ஏன் ஷூட்டிங் போகலன்னு விசாரிச்சா இந்த படத்துக்கு இன்னும் ப்ரொடியூசரே கிடைக்கலன்னு சொல்றாங்க டிடிஎஃப் தரப்பு. ஹீரோ இல்லாத போர்ஷன்ஸ் நிறைய ஷூட்டிங் பண்ணிட்டோன்னு செல்லம் சொல்றதே டவுட்டா தான் இருக்கு. ஹீரோ வச்சுதான் பொதுவா படத்தோட காட்சிகள் எடுக்க துவங்குவாங்க. இதையெல்லாம் வச்சு யோசிச்சா ஒரு நாள் ஷூட் கூட போலங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம டிடிஎஃப் சந்திக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணிருக்காரு செல்லம். ஆனா டிடிஎஃப் அவரை வட்டத்துக்குள்ள சேர்க்கலன்னு சொல்றாங்க. டிடிஎஃப்பும் செல்லமும் சந்திச்சு 6-7 மாசம் ஆகுது. அதனாலதான் டிடிஎஃப் கைவிட்டு மஞ்சள் வீரனுக்கு வேற ஹீரோ வச்சு எடுக்க போறேன்னு இப்ப சொல்லியிருக்காரு செல்லம். ஆனா ஷூட்டிங் போனதா சொல்றது உண்மை இல்ல அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். அதோட இப்ப டிடிஎஃப் என்ன பண்றாருன்னு விசாரிச்சா வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் கருணா டைரக்ஷன்ல IPL அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற பிளான்ல படம் ரெடி ஆயிட்டு இருக்கான். டிடிஎஃப் கூட ஆடுகளம் கிஷோர், அபிராமி, சிங்கம்புலி, போஸ் வெங்கட்லாம் நடிக்க ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக நாளையெல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே அப்படிங்கிற மோட்ல தான் இருக்காரு செல்லம்.